திமுகல ஊழல் இருக்கானா இருக்கு, நிர்வாக சீர்கேடு இருக்கானா இருக்கு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கானா இருக்கு. அப்ப எதுக்கு நாங்க திமுக ஓட்டு போடணும்? எங்களுக்கு ஓட்டு போடணும்னா பிஜேபி உள்ள வந்துருவாங்க. இது ஒண்ணுதான் உங்களோட யூஎஸ்பி. நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், எங்களோட சாதனைகள் இது இப்படிலாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்க முடியாது. எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ள வந்துரும். ஸோ எங்களை விட மோசமான ஒரு ஆள் அங்க இருக்காங்கன்றதா உங்களோட லாஜிக். காங்கிரஸ் பார்ட்டி இருக்கிற வரைக்கும் தான் பாஜக எதிர்ப்பு கட்சி திமுகன்ற அந்த ஒரு நம்பகத்தன்மை மக்களுக்கு இருக்கும். மத சிறுபான்மையினரோட ஓட்டும் திமுகவிற்கு வரும். மக்களுடைய பார்வையில இப்ப திமுக கூட்டணி பலவீனமா தெரிய ஆரம்பிச்சிருக்கா? கண்டிப்பா. நாள் போக போக அதிமுக ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. செயல்பாடுகள் சரியா இருக்கான்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஆனா ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. கட்சிகள் நிறைய உள்ள வராங்க. திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட்கள் போக போக வீக் ஆகிக்கிட்டே இருக்காங்க. விஜயத்தான் சொல்றேன். இப்ப காங்கிரஸ் கட்சி வந்தே ஆகணும், கூட்டணிக்கு நாங்க 70 சீட்டு தரோம், துணை முதலமைச்சர் பதவியும் தரோம், எங்க கூட வந்துருங்க அப்படின்னு கரெக்டாத குறையா சொல்றேன். என்னைக்கு தருவாங்களாம் துணை முதல்வர் பதவி? ஜெயிச்ச உடனே தந்துடுறாரு. ஆனா இப்பயே தந்துவாங்கன்னு நினைச்சேன். நீங்க மட்டும் என்கிட்ட சரண் அடையலைன்னா, இஃப் யூ டோன்ட் சரண்டர், உங்களை தரமட்டமாக்கிடுவேன், ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன். ஸ்பார்டன்ஸ் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்களா, இஃப் அப்படின்ற ஒரே வார்த்தையை மட்டும் ரிப்ளை அனுப்புனாங்க. முடிஞ்ச சைடா முதல்ல நீ தோக்கடிடா, அதுக்கப்புறம் நீ பார்க்கலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்ப இந்தியா டுடே நடத்தின அதே கான்க்ளேவ்ல பேசின முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்கு நேரடியா பதில கொடுத்திருக்கிறாருன்னு பாக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே சில ரெட் லைன்ஸ் இருக்கும். இப்போ ரஷ்யா யுக்ரைன் போரை பார்த்துட்டீங்கன்னா சில விஷயத்த நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதை ரெட் லைன்பாங்க. அந்த ரெட் லைனை நீங்க கிராஸ் பண்ணக்கூடாது. சில விஷயத்த நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம், அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதை தாண்டி ஏதாவது பண்ணினா நாங்கள் நியூக்ளியர் பாம்பு யூஸ் பண்ணிடுவோம் ரஷ்யாக்காரன். கரெக்ட். யுக்ரைனும் அதே மாதிரி சில விஷயத்த நான் விட்டே கொடுக்க மாட்டோம், டெரிட்டரிலாம் நீங்க இப்படி ரொம்பலாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயத்த விட்டே கொடுக்க மாட்டோம்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப டிஎம்கேவும் இது ஒரு ரெட் லைன் அப்படின்றத டிஃபைன் பண்றாங்க. அதிகார பகிர்வுன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி வேற எதுனாலும் பேசிக்கோங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு ரெட் லைன். அதனால ஓப்பனா மேடையில டெல்லி தலைமைக்கு வரைக்கும், காங்கிரஸோட டெல்லி தலைமைக்கு போய் சேர்ற மாதிரி அவரு பேசிட்டாரு. ஆனா இது இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் சட்டசபை தேர்தலில் முடிவு செய்வார்கள். கடந்த 2006 சட்டசபை தேர்தலில் மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது காங்கிரசின் தவறுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரி, அப்ப தவறு திருத்திக்கோங்க. ஏன் திமுக பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க? திமுக கிட்ட போய் எதுக்கு சீட் கேட்டுட்டு இருக்கீங்க? திமுக கிட்ட எதுக்கு அதிகார பகிர்வு வேணும்னு கேக்குறீங்க? அதெல்லாம் கேட்காம மக்கள்கிட்டே விட்டுருங்க. மக்கள்கிட்ட விட்டுருங்க. நீங்க போட்டி போடுங்க. ஆமா, திமுக பின்னாடி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. இங்க என்ன விஷயம்னா, ரெண்டு பேரோட தேவையும் இருக்கு. கண்டிப்பா. அதுலயும் குறிப்பா இந்த இடத்துல உண்மை என்னன்னா, திமுக ரொம்ப இறங்கி போறாங்க. டெல்லிக்கு போய் ராகுல் காந்திட்ட பேசுறாங்க. அது போக காங்கிரஸ்காரங்க என்னெல்லாமோ விமர்சிக்கிறாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிறாங்க. அரசு பாரதி என்ன சொல்றாரு, நம்ம அமைதியா இருக்கணும், எதுவும் பேசிட வேண்டாம் அப்படின்றாரு. செல்வ பெருந்தகையும் அதான் சொல்றாரு, கூட்டணியை அதிகமா விமர்சிக்காதீங்க, திமுகவை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. கரெக்ட். அப்புறம் இன்னும் திமுக அந்த குழுவை ஃபார்ம் பண்ணல பேச்சுவார்த்தைக்கு. அதுக்காக ராகுல் காந்தி கூட இப்ப வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தி ஸ்ட்ரிக்டா இருக்காரு, என்கிட்ட பேசக்கூடாது, அங்கதான் நீங்க பேசணும், குழுவை ஃபார்ம் பண்ணி அங்க பேசுங்க, இந்த டெல்லிக்குலாம் நீங்க வர தேவையில்லை, நான் ஒரு பாடி ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்கேன், அதை மதிங்க, டேபிள்ல உட்காந்து பேசுங்க, நீங்க ஸ்ட்ரைட்டா மேல வந்தெல்லாம் பிரச்சனை விஷயத்த முடிச்சுக்க வேண்டாம். சோ அவங்க திமுகவை டவுன் சைஸ் பண்ணி கடுமையா தான் டீல் பண்றாங்க அவங்க திமுகவை. திமுக இவ்வளத்தையும் பொறுத்துட்டு இருக்காங்க. 3-4% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த வேலைய எம்டிஎம்கேவோ கம்யூனிஸ்டுகளோ விசிகேவோ பண்ண முடியுமா? வாய்ப்பே பண்ண முடியாது. பட் ஒரு 3-4% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த நெருக்குறாங்க திமுகவை. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுகவோட தேவை, காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி இருக்கிற வரைக்கும் தான் பாஜக எதிர்ப்பு கட்சி திமுகன்ற அந்த ஒரு நம்பகத்தன்மை மக்களுக்கு இருக்கும். மத சிறுபான்மையினரோட ஓட்டும் திமுகவிற்கு வரும்.
திமுகவோட அரசியலே அவ்வளவுதானே. இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு பாசிச எதிர்ப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப திமுகல ஊழல் இருக்கான்னா இருக்கு, நிர்வாக சீர்கேடு இருக்கான்னா இருக்கு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கான்னா இருக்கு. அப்ப எதுக்கு நாங்க திமுக ஓட்டு போடணும்? எங்களுக்கு ஓட்டு போடணும்னா பிஜேபி உள்ள வந்துருவாங்க. இது ஒண்ணுதான் உங்களோட யூஎஸ்பி. நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், எங்களோட சாதனைகள் இது இப்படிலாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்க முடியாது. எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ள வந்துரும். சோ எங்களை விட மோசமான ஒரு ஆள் அங்க இருக்காங்கன்றதா உங்களோட லாஜிக். அப்ப உங்களோட பாஜக எதிர்ப்பு அரசியல் எடுபடணும்னா நீங்க காங்கிரஸோட தான் இருந்தாகணும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு அரசியல்ன்றது உங்க அரசியல் கிடையாது, காங்கிரஸோட அரசியல். நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தப்பவும் காங்கிரஸ் பார்ட்டி பாஜகவை எதிர்த்துட்டு இருந்தது. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே காங்கிரஸ் தான் பாஜக எதிர்ப்பு கட்சி, நீங்க கிடையாது. நீங்க அங்க கூட்டணி எல்லாம் வச்சிருக்கீங்க, நாளைக்கும் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது மக்களுக்கும் தெரியும். நேஷனல் லெவல்ல பாஜகவை காங்கிரஸால தான் எதிர்க்க முடியும். நாளைக்கு முடியுமான்னு தெரியல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா காங்கிரஸ் தான் பிகெஸ்ட் நேஷனல் ஃபோர்ஸ் பாஜகவுக்கு எதிராக. அப்படி இருக்கும்போது நீங்க காங்கிரஸ் பார்ட்டியை கழட்டி விட்டீங்கன்னா என்ன யோசிப்பாங்க? ரைட்டு, பிஜேபி அந்த பக்கம் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, திரும்பவும் ஒரு அலையன்ஸுக்கு ரெடி ஆறாங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. சோ காங்கிரஸோட வேல்யூ அந்த 3-4% ஓட்ஸ் மட்டும் கிடையாது. காங்கிரஸோட வேல்யூ என்னன்னா அவங்களுக்கு ஓட் ஷேர் 3-4% இருந்தாலும் மைனாரிட்டிஸோட ஓட் ஷேர்னு பார்த்தா 10-15% இருக்கும், 10-15% இருக்கும். அப்ப அந்த ஓட்ஸ் உள்ள வரதுக்கு, திமுக அலைன்ஸ் உள்ள வரதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்க. சோ ஒட்டுமொத்த மைனாரிட்டி ஓட்ஸையும் பாஜக எதிர்ப்பாளர்களோட வாக்கையும் உள்ள கொண்டு வரணும்னா உங்களுக்கு காங்கிரஸ் பார்ட்டி தேவை, இல்லைன்னா அது வராது. இல்ல, அது புரியுது. இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத கூட 2ஆம் பட்சமா வச்சுக்கலாம். காங்கிரஸ் கேட்கிற அளவுக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தா அவங்களால ஜெயிக்க முடியுமா? ஒருவேளை தோத்துட்டாங்கன்னாலும் அது திமுகவுக்கு தானே மிகப்பெரிய லாஸா போய் முடியும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து நீங்க என்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்க வரீங்க, இந்த போன் வேணும்னு கேக்குறீங்க. இந்த போனோட விலை 2 லட்சம் ரூபான்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொல்றீங்க இந்த பொருளோட விலை அவ்வளவு இல்லைங்க, இது ஒரு 20,000 ரூபாய் போன் தான், இதுக்கு என்ன 2 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க? பொருள் என்னது, ரேட்டை நான் பிக்ஸ் பண்றேன், விருப்பம் இருந்தா வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க, அவ்வளவுதான். எனக்கு அந்த பொருள் வேணும், அவ்வளவு. உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க. பொருள் என்னது நான் பிக்ஸ் பண்றேன், உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கன்றேன். அதேதான் இப்ப காங்கிரஸும் பண்றாங்க. காங்கிரஸால ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்றது இங்க கேள்வி கிடையாது. காங்கிரஸ் எங்களுக்கு சீட்ஸ் வேணும்ன்றாங்க, அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றாங்க. வேணும்னா கொடுங்க, இல்லைன்னா வெளில போங்க. நீங்க எதுக்கு அவங்ககிட்ட போய் லாஜிக்ல எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, ரெண்டுமே ரிஸ்க் தானே. வெளில போனாலும் ஜெயிக்க முடியாது, அதிகமான சீட்டு கொடுத்துட்டாலும் இவங்களால ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. எப்படி பார்த்தாலும் லாஸ் திமுகவுக்கு தானே. இதுதான் டிபேட், அது கிடையாது. இங்க காங்கிரஸ் தேவை உனக்கு இருக்கு, நான் கேட்கறத கொடு. காங்கிரஸ் பார்ட்டி லெவரேஜ் இருக்கு, அவங்க கழுத்தை பிடிச்சு நெருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டணி உடையணும்லாம் நான் பாக்கல. உடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா சொல்லுங்க, காங்கிரஸ் பார்ட்டி இந்த அலைன்ஸை உடைச்சாங்கன்னா திமுக தோத்துரும் கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி இது வெறும் 3-4% ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த திமுக அலைன்ஸ் கண்டிப்பா தோத்துரும். காங்கிரஸ் பார்ட்டி வெளியே போயாச்சுன்னா, காங்கிரஸ் பார்ட்டி திமுக தோத்துச்சுன்னா யாருக்கு லாபம்? அதிமுகவுக்கும் லாபம், பாஜகவுக்கும் லாபம். சோ காங்கிரஸ் பார்ட்டியோட நோக்கம் என்னவா இருக்கும்னா இந்தியா ஃபுல்லா பாஜகவை கவுண்டர் பண்ணணும், வளர விடக்கூடாது. சோ நீங்க திமுகவை வீழ்த்துறதால திமுக மட்டும் வீழாது, அது பாஜக வளர்வதற்கான ஸ்பேஸையும் அது கிரியேட் பண்ணி தரும். ஒண்ணு, திமுகவை வீழ்த்துவதால உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. உங்களுக்கு 20 சீட்டு பத்தல, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க தனியா போனா 0 சீட்ஸ் தான், உங்களுக்கு விஜயோட போனாலும் 0 சீட்ஸ் தான். சோ அலைன்ஸை உடைக்கிறதால உங்களுக்கு 0 ப்ராஃபிட், திமுகவுக்கும் 0 ப்ராஃபிட் உங்களோட எதிரி பாஜகவுக்கு போகுது. சோ எதுக்கு தமிழ்நாட்டுல பாஜக வளர்த்து விடுறதால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? சோ அதனால இப்படி இது சூசைட் மிஷனா இருக்கும். இது பண்ணா புரியுது. பொலிட்டிஷியன்ஸ் இப்படி யோசிக்க மாட்டாங்க. பொலிட்டிஷியன்ஸ் பொறுத்தளவுல 20 கிடைக்குதுன்னா 25 ஆக்க முடியுமான்னு பாப்பாங்க. ஆனா எனக்கு 25 கிடைக்கலன்றதுக்காக 0 ஆக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சா 25 தான் வேணும், இல்லைன்னா எல்லாம் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஹிட்லர் மாதிரியான சில பொலிட்டிஷியன்ஸ் அப்படி இருப்பாங்க, எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. பிராக்டிகலா யோசிப்பாங்க. சரி, 20 பெருசா 25 பெருசான்னு பார்ப்பாங்க, 0 பெருசா. அதனால அவங்க அப்ப ரைட் நம்ம 25 இல்லைன்னா 20 to 25 எங்க செட்டில் ஆகும்னா வருவாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு குறைச்சல கொடுப்போம் திமுக. இப்ப நம்ம கொஞ்சம் தத்துவார்த்த ரீதியா பேசலாம். பாஜக அதிமுக கூட்டணியில இருந்துகிட்டு அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறாங்க. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறாங்க. தேசிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றது அப்படிங்கிறது மறைமுகமா அவங்கள தமிழ்நாட்டுக்குள்ள அதிகார
கவனத்தை செலுத்த வைக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிராதா? ஒரு இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். மாநில சுயாட்சிக்கு எதிரால போய் முடிஞ்சிரும். இது சிம்பிள்ங்க. இது மக்களோட விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப திராவிட கட்சிகள் ஓட் ஷேர் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டிமாண்ட் பண்ணலாம். நாங்க அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டோம், அது நீங்க பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டு இருக்காங்க. சரி, திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டு இருக்காங்கன்னா இறங்கிதான் வர வேண்டியிருக்கும். அப்ப நீங்க இல்ல அப்ப எங்களோட மாநில உரிமை பறி போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்கள் அந்த பார்வையோட இருக்கணும். ரைட், நம்ம மாநில உரிமையை பாதுகாக்கணும்னா நம்ம திமுகவுக்கு தான் ஃபுல்லா ஓட்டு போடணும், எல்லாரும் திமுக ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போட்டாங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இங்க திமுகவோட ஓட் ஷேர் கம்மியாயிட்டு இருக்கு, அதிமுகவோட ஓட் ஷேர் கம்மியாயிட்டு இருக்கு. ஆமா, கம்மியாயிட்டு இருக்குன்னா அப்போ உங்களோட லெவரேஜும் கம்மியாகும். இப்ப இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்ல வராத இந்த கூட்டணி அதிகார பகிர்வு பேச்செல்லாம் ஏன் இன்னைக்கு வருது? ஏன்னா முன்றன்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நீங்க வீக்கா இருக்கீங்க. உங்களோட ஓட் ஷேர் கம்மியாயிட்டு இருக்கு. கூட்டணி இல்லாம உங்களால ஜெயிக்கவே முடியாதுன்ற சூழல் ஏற்பட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 90 to 95% ஓட்ஸ் பாத்தீங்கன்னா 2 மெயின் திராவிட கட்சிகள் கிட்ட இருந்தது. ஆமா, இன்னைக்கு அது மாறிடுச்சு. ஒரு 30 இயர்ஸ்ல அது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இன்னைக்கு பார்த்தா மெயின் 2 திராவிட கட்சிகளோட ஓட் ஷேர்னு பார்த்தா தனியா நின்னாங்கன்னா 50% தான் வாங்குவாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்ப எவ்வளவு சுருங்கி இருக்கீங்க நீங்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க தான். முஸ்லிம்ஸுக்கு நீங்க சரியா அகாமடேட் பண்ணல, பிரிஞ்சு தனியா முஸ்லீம் கட்சிகள் போறாங்க. அப்ப திராவிட கட்சிகள் இருந்து முஸ்லீம் ஓட்ஸ் பிரியுது, பிஎம்கே பிரிறாங்க, அந்த மக்களோட ஓட்ஸ் தனியா பிரிஞ்சு போகுது. இந்த மாதிரிதான் ஒருத்தங்களா பிரிஞ்சு போறாங்க. எம்டிஎம்கே, அப்புறம் டிஎம்டிகே அப்கோர்ஸ் இங்க இருந்து பிரிஞ்சு வந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா இங்க இருக்க ஓட்டர்ஸ் அங்க போறாங்க கடைசியில. சோ அப்ப உங்களோட ஓட் ஷேர் குறைஞ்சுக்கிட்டே போகும்போது நீங்க இந்த டிமாண்ட்லாம் வைக்க முடியாதுல்ல. ஐயோ, இப்ப நீங்க நான் அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னா மாநில உரிமை போயிடும். ரைட், அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இல்லாம இந்த கதையெல்லாம் பேசுனீங்கன்னா இப்ப காங்கிரஸ் என்ன யோசிப்பாங்க? எனக்கு அதிகாரம் வேணும் தானே யோசிப்பாங்க. உண்மை. இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு, காங்கிரஸ் பார்ட்டியும் திமுக ஓடுறாங்க. ஜெயிக்கணும்னா நீங்க காங்கிரஸ் பார்ட்டி ஓவர்டேக் பண்ணி ஓடணும், கதை பேசிட்டு இருக்க கூடாது. அப்ப நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாம காங்கிரஸ் கிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. இவ்வளவு நாட்களாக அதிமுகவுக்கு பலமான கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிட்டாங்க. இப்ப திமுக கூட்டணிகளுக்குள்ள சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சி காரணமா இருக்கு. காங்கிரஸை தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே இரட்டை இலக்கத்துல நாங்க சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி திமுகவோட தலைமையை நெருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்களுடைய பார்வையில இப்ப திமுக கூட்டணி பலவீனமா தெரிய ஆரம்பிச்சிருக்கா? கண்டிப்பா. இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திமுக தனித்து விடப்பட்டிருந்தாங்க. சாரி, அதிமுக தனித்து விடப்பட்டிருந்தாங்க. பாஜகவும் இல்லை, இந்த கட்சிகளும் இல்லை. அதுக்கப்புறம் பாஜக வந்து சேர்றாங்க. பாஜக வந்து சேரும்போது கேலி பண்ணாங்க. பாஜக வந்தா உங்களுக்கு இருக்கிற ஓட்டும் போயிடும் அப்படின்லாம் பேசினாங்க. அது உண்மை கிடையாது. பாஜக வந்தாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஓட்ஸ் உள்ள வரும். ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியுமே வெளில போயாச்சு. ஸோ பாஜகவோட அலைன்ஸ் வைக்கும்போது கன்சால்டேஷன் நடக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ல. அதுக்கப்புறம் பிஎம்கே உள்ள வராங்க. அதுக்கப்புறம் டிடிவி வராரு. டிடிவிலாம் வருவாருன்னு யாரும் நினைச்சு பார்க்கல. ஸோ டிடிவியும் அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு லாபம்ன்றதுலாம் செகண்டரி. ஆனா எப்படி டிடிவி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப நாள் போக போக அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. இது போதுமான அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா இது ஃபேக்ட். நாள் போக போக அதிமுக ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. செயல்பாடுகள் சரியா இருக்காங்கன்னா ஒன்னும் பெருசாலாம் இல்லை, ஆனா ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. கட்சிகள் நிறைய உள்ள வராங்க. திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட்கள் போக போக வீக் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு முன்னாடி வரைக்கும் அலைன்ஸ் இன்டாக்ட், வின்னிங் அலைன்ஸ், தொடர்ச்சியா நிறைய வெற்றிகள் கொடுத்துட்டு வந்தாங்க. பெரிய பயங்கரமான கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு அது மாறிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி ஒரு சைட்ல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைட்ல மற்ற கட்சிகளும் அதிகமான சீட்ஸ் வேணும்னு கேட்கறாங்க. இது போக சிறிய கட்சிகள் அவங்களுக்குள்ளயும் சண்டை போட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டியை விசிகே விமர்சிக்கிறாங்க, மற்ற கட்சிகள் மைல்டா குத்துறாங்க. இந்த விஷயமும் நடந்துட்டு இருக்கு. சோ திமுகவோட சண்டை போடுறது, சீட்ஸ் அதிகமா கேட்கறது ஒண்ணு. ரெண்டாவது, திமுக அல்லாத மற்ற சிறிய கட்சிகள் அவங்களுக்குள்ளயும் சண்டை போட்டு இருக்காங்க. சோ அப்ப ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஜெல்லாகிற அலைன்ஸை மக்கள் நம்புவாங்களா? அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்கக்கூடிய அலைன்ஸை மக்கள் நம்புவாங்க. வலுவான கூட்டணியை தான் மக்கள் நம்புவாங்க. கண்டிப்பா. அது நேச்சுரலா மைண்ட் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே ஒரு 35% வாங்கின்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியோட ஃபங்க்ஷன் ஆகும்போது, சேர்ந்து சண்டை போடாம நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா தோற்றம் அளிப்பீங்க. இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு ஓட் போடுவாங்க. ஒரு 3 or 4% அதிகமா உங்களுக்கு ஓட் வரும்.
அந்த இடத்துல இப்ப திமுக கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால எலெக்ஷன் கிட்ட வரும்போது திமுகவுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இது திமுகவுக்கு பெரிய டேஞ்சர் தான். இன்னொருத்தர் ரொம்ப நாளா கூட்டணி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் வந்து தனித்து விடப்பட்டு இருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும். விஜயத்தான் சொல்றேன். இப்ப காங்கிரஸ் கட்சி வந்தே ஆகணும் கூட்டணிக்கு, நாங்க வந்து 70 சீட்டு தரோம், துணை முதலமைச்சர் பதவியும் தரோம், எங்க கூட வந்துருங்க அப்படின்னு மிரட்டாத குறையா சொல்றாரு. என்னைக்கு தருவாங்களாம் துணை முதல்வர் பதவி? ஜெயிச்ச உடனே தந்துடுறாரு. ஆனா இப்பயே தந்துருவாங்கன்னு நினைச்சேன். இல்ல நம்ம கொஞ்சம் இந்த கேலி கிண்டலை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பேசலாம். கேலி கிண்டல்லாம் வச்சுதான் பேசணும். நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப சொல்லுங்க. ஸ்பார்டன்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, ஸ்பார்டன்ஸ் வந்து தெரியும், பயங்கரமான வீரர். அவங்க யாருக்கும் அடிபணியில. அலெக்சாண்டரோட அப்பா இருக்காருல்ல, கிங் பிலிப், அவர் என்ன பண்றாரு, ஒட்டுமொத்தமா அந்த பகுதிகளை ஃபுல்லா கைப்பற்றாங்க. இருக்க மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் பிடிச்சிட்டாரு. ஸ்பார்டன்ஸ் மட்டும் வலிக்கே வரல. ஸ்பார்டன்ஸை மிரட்டி ஒரு கடிதம் அனுப்புறாரு, நீங்க மட்டும் என்கிட்ட சரணடையலைன்னா, இஃப் யூ டோன்ட் சரண்டர், உங்களை தரமட்டமாக்கிடுவேன், ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன். ஸ்பார்டன்ஸ் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்களா, இஃப் அப்படின்ற ஒரே வார்த்தையை மட்டும் ரிப்ளை அனுப்புனாங்களா. முடிஞ்ச சைடா, முதல்ல நீ தோக்கடிடா, அதுக்கப்புறம் நீ பாக்கலாம். இஃப்னா தான், இஃப் I defeat you, I will do this தானே. முதல்ல நீ தோக்கடி, இஃப், அதான் அந்த வார்த்தை தான் முக்கியம். இஃப்ன்ற வார்த்தை முக்கியம். முதல்ல நீ தோக்கடி, அதுக்கப்புறம் என்ன தரமட்டமாக்குறதா அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுதான் லாஜிக். இங்கேயும் அதே தான். முதல்ல நீங்க ஜெயிக்கிற இடத்துல இருக்கீங்களா? ஜெயிக்கிற கட்சி தான், ஜெயிக்கிற கட்சி, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற கட்சி தான் துணை முதல்வர் பதவியெல்லாம் பத்தி பேசணும், ஆஃபர் பண்ண முடியும். முதல்ல நீங்க உங்க ஓட் ஷேரை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து சொல்றாரு விஜய்க்கு வந்து 40%. அப்புறம் எதுக்கு திமுக வந்து பேசிட்டு இருக்கீங்க? விஜய்கிட்ட தான் 40% அங்கதானே போய் கூட்டணி வைக்கணும். பிரவீன் சக்கரவர்த்தி ஜெயிக்கலாமே, சிஎம் சீட்டு, துணை முதல்வர் பதவி எல்லாம் கிடைக்குமே, தெரியுதுல்ல அவருக்கு, அங்க போனா ஒன்றும் கிடைக்காதுன்னு. அதனாலதான் இங்க இருக்கீங்க. இது பிசினஸ் தானே. கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. அவங்களும் ஓப்பனா தான் இருக்காங்க. ஆதவர்ஜுனா பேசும்போதும் பேசுறாரு, ரைட்டு, நம்ம ஓப்பனா இருக்கிற மாதிரி தான் அவரு பேசுறாரு. போங்க, பிரச்சனையே இல்லை, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? போனா ஒண்ணும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சீட் ஜெயிக்க முடியாது. திமுகவோட போனீங்கன்னா ஜெயிக்கலாம், தோக்கலாம், அதிகாரத்துக்கு வரலாம், வராம போலாம். ஆனா குறைஞ்சது உங்களுக்கு 10 சீட்டாவது கிடைக்கும். கண்டிப்பா வின்னிங் சீட்ஸ் நான் சொல்றேன். இங்க போனா 0 சீட்ஸ் கிடைக்கும். சோ அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. இவரை வந்து ஒரு பேரத்துக்கான கருவியாத்தான் பயன்படுத்துறாங்க. புரியுது. தேர்தல் நெருங்க இன்னும் என்னெல்லாம் கூத்தடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.